மகாநதியில் என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க என்ன செக் பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், நான் பயந்துட்டேன், எனக்கு பேபிக்கு என்ன பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்ல, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுறீங்க. டக்குன்னு கீழே விழுந்துட்டோடனே ரொம்ப பயந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லலை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த. ஏன் இன்னும் சொல்லலை? உங்கள் ஹஸ்பண்ட் போன வாட்டி வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னீங்களா, வந்துட்டாங்கன்னு கேட்பாங்க. இல்லை, கொஞ்ச நாளில் வந்துடுவார். சரி, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னால மியூசிக்லாம் கேளுங்க, இன்னும் 3 நாளில் வந்து ஸ்கேன் பண்ணணும், அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட தான் வரணும்னு சொல்லுவாங்க. சரி, நான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி காவிரியும் கிளம்பிடுவாங்க. வீட்டிலேருந்து அப்பாலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் குமரன் அம்மா வந்து என்ன இப்போ பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா போதான்னு கேட்பாங்க. நல்லா தான் போகுது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நாங்கள் ரொம்ப பிஸ்னஸை ரொம்ப நல்லா உயர்த்துவோம், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம்னு சொல்லுவாங்க. அப்பளத்தெல்லாம் கூட லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கலாம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்குன்னு மிஷின்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி போட்டால் இன்னும் நமக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன இதெல்லாம் பற்றி தெரியும், நானே ஒரு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிணி வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. இந்த விஜயும் வெண்ணிலாவும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா எதுவுமே நடக்கவே மாட்டேது. நடுவில் இந்த காவேரி வேற வந்துருக்கா, எப்படியாவது வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு போகாமல் நம்ம தான் தடுக்கணும். அப்போ ராகினி சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, இந்த விஜய் வேற காவேரி பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் தேடி போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. எந்த சொந்தக்காரனும் ஒரு கல்யாண வயசுல பொண்ணை வந்து வீட்டில் வச்சுக்கவே மாட்டான், பெத்த அம்மா அப்பாவே ஹோம்ல சேர்க்குற காலம் இது, அதை எப்படி ஒரு வயசு பொண்ணை வீட்டில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார்.